நீ நான் காதல் சீரியல பொறுத்தளவு, இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபி ராகவ் கிட்ட தனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைய சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தா, ராகவ் ஆல்ரெடி பயங்கர பிரஷர்ல இருக்கிறாப்ல. இந்த முரளி பண்றதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாப்ல. நம்ம அபி வந்து சமாதானப்படுத்தி மாத்திரையெல்லாம் குடுக்குறாங்க. அந்த மாத்திரை தான் வந்து நம்ம முரளி மாத்தி வச்ச மாத்திரையாச்சே. அத சாப்பிட்டும் நம்ம ராகவுக்கு எதுவுமே ஆகவே இல்ல. ஸோ அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராகவ் படுத்திருக்கிறத பார்த்துட்டு, நம்ம போயிட்டு நம்மளே இந்த இத என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு பொட்டேக்கு போயிடுறாங்க நம்ம அபி. அங்க இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லிட்டு, நான் போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கெளம்புறாங்க. ஆனா, அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா டிவியில ஒரு நியூஸ் ஓடுது. அதுல சில பொண்ணுங்களோட கல்யாணம் இந்த மாதிரி பிரச்சனையினால நின்னு போயிட்டு சூசைட் பண்ணிக்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓடுது நியூஸு. அத பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சாமி கிட்ட போயி கும்பிட்டுட்டு, நான் இந்த வீட்ட விட்டு வெளியில போலாம்ன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அன்னைக்கு வந்த சாமியாரு அங்க திருப்பியும் வராரு. "என்னம்மா பிரச்சனைய தீர்க்க வேண்டிய நீயே வீட்ட விட்டு போலாம்னு வேண்டலாமா?" அப்படிங்கிற மாதிரி சாமியாரு அபிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு, "நீ இந்த பிரச்சனைய பார்க்காம உன் வீட்ல து உயிருக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிற உயிர போய் காப்பாத்து." அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாரு. இங்க வந்து பார்த்தா நம்ம ராகவ் தரையில மயங்கி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு, சாமியார் சொன்ன மாதிரி. எல்லாரையுமே கூப்ட்டு, அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் மூஞ்சில தெளிச்சு விட்டு, டாக்டர வர வச்சு எப்படியோ ராகவ காப்பாத்திர்றாங்க. அது மட்டும் இல்ல, மாத்திரையெல்லாம் வாங்கி பார்க்குறாங்க. அந்த டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, "அந்த மாத்திரை பிபி மாத்திரை தானே" அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா கலர்ல இருந்து எல்லாமே அதே மாதிரி தானே இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டருக்கும் அது தெரியல. இருந்தாலும் இந்த மாத்திரைலாம் இதுக்கப்புறம் சாப்பிட வேணாம். நான் வேற மாத்திரை குடுக்குறேன் அப்படின்னு டாக்டர் மாத்திரைய மாத்திட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.